2 பேரும் அண்ணன் தம்பி. இவங்க 2 பேர்த்துக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் 3 ஃப்ரெண்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தந்தான் தாஸ், மாரி, வினோத். இவங்க 3 பேர்த்துக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஆனால் இவங்க 3 பேரும் அவங்க 2 பேர்த்து கூட சேர்ந்து அவங்களையும் தரிசாக்கிட்டாங்க. ஒரு நாள் டேய் சங்கரா, டேய் டேய் என்னடா டேய், வழக்கம் போல அண்ணன் நானும் ஆற்றுப்பழம் கட்டி குளிக்க போனேன்டா. அண்ணன் துணியை மறந்து வச்சுட்டு எடுக்க போனான். திரும்ப வரப்ப ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வர்றதை கவனிக்கல போல. நான் கத்துனதையும் கவனிக்கலடா. அது தெரியாமல் அடிபட்டு என்னடாச்சு? செத்துட்டான்டா. ஏய் ஏய் ஏய், ஏன்டா வாடா. ஏய் ரெண்டு நாள்ல நம்ம ஊர் திருவிழா தொடங்க போகுதுடா. அடி போன திருவிழா மாதிரியே சரக்கு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய்மெண்ட்டும் பட்டையை கலப்புறான். டான்ஸ் எல்லாம் விட்டு பிரிக்கிறான், எல்லாத்தையும் பறக்க விடுறான். புரியுதா? ஓ அப்படியா மச்சான், நீ போயிட்டுருங்க, நான் வந்துடுறேன். போயிட்டு யார்றா போயிட்டா. அவன்? புலே ஏன்டா இதை போட்டு குச்சிட்டு இருக்கீங்க? மச்சான் டேய் என்னாச்சு? டேய், அங்கே வயிறங்கிறேன்னு பேசுகிறேன்டா, வாடா. டேய் அமைதியாக முள்ளுக்காட்டுக்குள்ளே வேண்டா இருப்பான். மச்சான் சத்தியமாடா, நான் பார்த்தேன்டா, வாடா. 5 லட்சம் 10 லட்சம் இதை பேசுகிறான் மச்சான், வாடா ப்ளீஸ்ரா. அங்கேயா? ஏய் ஏன்டா போலாம்டா, வாடா. வேலை டேய் வாடா. வாடா டி, வாடா போலாம்டா மச்சான், வாடா. ஏய் வாடா. செட்டில் ஆயிடலாம் மச்சான், வாடா டி, போலாம்டா. ஏன்டா தேவையில்லாத வேலை டேய். அமைதியா வாடா, போலாம்டா, அமைதியா இருடா மச்சான். அமைதியா வாடா அமைதியா வாடா. அமைதியா வா, அமைதியா வா, அமைதியா வா. கேட்க மாட்டேங்கிறீங்க. வா 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 வா. வாடா 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 இல்ல வாடா 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 இல்ல வாடா. என்னடா வயிறு வச்சிருந்தா காணா? கழுத்தோட போறான். ஏய் மச்சான் வயிறண்டா. ஏய் வாங்கடா, ஓடிடலாம். ஏய் வேணடா, ஓடு 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 ஓடியா, வா 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 வா. திரும்பி பார்க்க முடியாது, திரும்பி பார்க்க முடியாதுலாம். ஏய் மேட்ச் போட்டு வர மேட்ச் போட்டு வர. ஏய் வாடா வாடா வாடா. வா வா வா. நீடா போதுடா டேய். ஏய் மச்சான், இங்க பாத்தியா? டேய் வைரண்டா. ஏய் என்ன அது? நான் கையில தொட்டதே இல்லடா வைரத்தை. டேய் தொடாரா. ஏய் அழுக்கைற போது. என்னடா? சரி சரி வா வா.
பேசாமல் சேட்டு கடையில் கொடுத்து விற்றுருவோமா? நம்மளாம் விற்றா வாங்க மாட்டாங்க, யாராவது பெரிய ஆளுங்க கொடுத்தா தான் வாங்குவாங்க. ஆமாம் ஆமாம். அது வரைக்கும் யாராவது பத்திரமா வச்சுருக்கணும். யார்கிட்ட இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். நான் வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கேன்டா. நான் வச்சிருக்கேன்பா. இல்லை நான் வச்சுருக்கேன். நான் பத்திரமா வச்சுக்கோண்டா. நான் வச்சிருக்கேன்பா. நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன்ல. இல்லை ஆளுக்கு பாதியாக போய் பிரிச்சுக்கோமா. இல்லை நான் வச்சுருக்கேன். இல்லைன்னா அந்த வைரத்தை நானே வச்சுருக்கட்டுமா? வேணாம், நீ அடிக்கடி வெளியே போவ. இல்லை பரவாயில்ல, நானே வச்சுருக்கேன். கொடு, நானே எடுத்துகிட்டு போகிறேன். தாசு தாசே, தாசு வா உள்ள போய் பார்ப்போம். தாசே, தாசு 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 டேய் தாசே, வீட்டை திறந்து போட்டு எங்கே போனா? தாசே, இல்லையாப்பா, இங்க காணோமே. ஒருவேளை சரக்கு அடிச்சுட்டு படுத்து கிடக்குறானு போய் பாருங்க அந்த ரூம்ல. எங்கே இருப்பானா? இன்னும் காணாமடா, பழைய ஜாமானா கிடக்கு. ஏய் தாசு தாசு காணாமேப்பா இங்கேயும். காணாமே, சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டானே. ஒரு வாரமாக ஆளை வேற காணா. எங்கே போனான்னு தெரியல, ஒன்றும் சொல்லலை. லே மாறியே, இங்கே வாவேன். டேய் இது வினோத்தோட சட்டடா. என்னாச்சு? என்னடா அது? இன்னொருத்தர் ஒரு வாரமாக காணா. தாசு வேறு சரியாக பேச மாட்டான். என்னடா நடக்குது இங்கே? இது எங்கேயோ வச்சுட்டு போயிடலாம் மச்சான். நான் வரட்டும், அவன்கிட்ட கேட்டுட்டு. ஒருவேளை தாசு தான் வினோத்த. ஒருவேளை வினோத்த. நானும் அதான் நினைக்கிறேன். தாசு வினோத்தை கொண்டுருவான் போல. அன்றைக்கி வைரத்தை அவன் தான் வச்சுருன்னு சொல்லும் போதே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அவனை பண்ண மாதிரி தாசை நம்மளுக்கு கொண்டுருவான்டா. அதுக்குள்ள நம்ம தாசை பண்ணா அவனு. என்னடா சொல்ற? நாளைக்கு வரும்போது தாசை வைரத்தை எடுத்து வர சொல்லு. அப்படின்னா அறுத்துடுறேன்.
கொண்டியடா துரோகி. எங்கள் அண்ணன் தானே உங்களை நம்பினா, கேவலம் பணத்துக்காக 3 பேர் எங்கள் அண்ணனை கொண்டுட்டீங்களேடா, துரோகிகளா. திருண்ண நகையெல்லாம் மறுபடியும் கோயிலே வச்சிட்டீங்களேடா. எல்லாம் சரவணனால தான். அவன் மட்டும் வாயை திறந்துனா நம்ம 3 பேரும் அவ்வளோதான். விடு, அதான் அவனை போட்டோம்ல, அப்புறம் என்ன? போங்கடா. ஏய், நீ அமைதாடுறா. அவன் மட்டும் கோயிலில் திருடினதை போட்டு விட்டுருந்தான், நம்ம 3 பேரும் ஜெயில் கம்பி தான், தெரியுமா? நீங்கள் 3 பேர்த்தையும் சும்மா விடக்கூடாது. சும்மா விட்டோம் நாளைக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்மளையும் கொண்டுருவாங்க. அதுக்குள்ளே இவங்க 3 பேர்த்தையும் நம்ம கொண்டாகணும், தனித்தனியாக கொண்டாகணும். என்ன பண்ணுறது? கொண்டுருவோம்டா. கேவலம் பாசி மணிக்காக உயிரை விட்டுட்டீங்களா?